வேலை நேரத்திற்கு மேற்பட்டு வேலை செய்த அந்த நேரத்திற்கு கூடுதலாக ஓவர் டைம் ஊதியம் இன்னும் வழங்கப்படவில்லை. இது தவறு, சட்டத்துக்கு விரோதமானது. அது மாதிரியாக எங்களோட நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பணிக்கொடை, பென்ஷன், பல கோரிக்கைகள் இன்றைக்கு மெத்தனமாக அரசாங்கம் இருக்கின்றார்கள், தீர்த்து வைக்கப்படவில்லை. ஆக இதெல்லாம் இன்றைக்கு எடுத்து காட்டுவதற்காக, அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இன்றைக்கு நோட்டீஸ் கொடுத்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் இந்த போராட்டம் இன்று எங்கள் மீது திணிக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் காரணமாக இன்று 10 லட்சம் ஊழியர் அதிகாரிகள் இந்தியா முழுவதும் வேலைநிறுத்தத்தில் மேற்கொண்டிருக்கிறோம். மிக வெற்றிகரமாக இந்த வேலைநிறுத்தம் இங்கே துவங்கி இருக்கின்றது. இதன் காரணமாக பெரிய அளவில் இன்றைக்கு பண பரிவர்த்தனையிலிருந்து வங்கியில் சேவை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு வருத்தப்படுகின்றோம். ஆனால் இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம்தான். அவங்க தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய நாட்களில் மேலும் கூட்டத்தை நடத்தி அகில இந்திய அந்த ஐக்கிய கூட்டமைப்பின் சார்பாக மேலும் தீவிரமான போராட்டங்களை, வேலைநிறுத்தங்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். நாட்டு மக்கள் சேமிப்பு நாட்டு நன்மைக்கு, தனி முதலாளிகள் வேட்டையாடுவதற்கு அல்ல என்று தான் எங்கள் கோரிக்கை. பெரிய மேலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவங்க கவனக்குறைவாக அல்லது லஞ்சம் வாங்கியோ பெரிய கடன்களை கொடுப்பதாக எல்லாம் இன்று குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. ஒரு சில வங்கியுடைய தலைவர்கள்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது இன்னும் புலன் விசாரணை செய்து அது அரசாங்கத்துடைய அரசியல் தலையீட்டு காரணமாக முதலாளிகள் ஏமாற்றுவதா அல்ல உயர்மட்ட அதிகாரிகளுடைய லஞ்ச லாவண்யமா என்பதெல்லாம் மக்களுக்கு தெரிய வேண்டும். மக்கள் பணம் வீணாகக்கூடாது. இந்தியா முழுவதும் சுமார் 40 லட்சம் காசோலைகள், 22,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள 40 லட்சம் காசோலைகள் இனி பரிவர்த்தனை ஆகாமல் இருக்கின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை நிலையத்தில் 7,200 கோடி பெருமானமுள்ள சுமார் 12 லட்சம் காசோலைகள் இனி பரிவர்த்தனை ஆகாமல் இருக்கின்றது.